உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கையை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் உலகத் தமிழர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் கடவுள் முருகனோட நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று, சித்தர்கள் அனைவரோட ஆசீர்வாதங்களை பெற்று உங்கள் குடும்பத்தில் அத்தனை சந்தோஷமும் பகவான் உங்களுக்கு அருள வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் நலமுடன் சந்தோஷமாக வாழணும்னு பகவானை பிரார்த்திக்கிறேன். தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டு, எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு புத்தாண்டு. இந்த விகாரி வருஷம், இந்த விகாரி ஆண்டுங்கிறது ரொம்ப சிறப்பானது. வரக்கூடிய விகாரியை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கணும். இந்த விகாரி வருஷத்தில் ஒரு தனி சிறப்பு என்னன்னா, லக்னமும் கடகலக்னம், ராசியும் கடகராசி. இப்போ சந்திரனோட முழு ஆதிக்கத்தில் வருகிற இந்த புத்தாண்டு, அதாவது லக்னம் லக்னாதிபதி சொந்த வீட்டில் இருந்து ஒரு புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா அதோட சந்தோஷம் உலகத்தில் வேறு எது இல்லைன்னு சொல்லலாம். அத்தனை மகிழ்ச்சிகள் நடக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி ஆட்சியில் இந்த புத்தாண்டு நடக்குது. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடம். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? கண்டிப்பாக உலக தமிழர் எல்லாமே சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் நிறைய நடக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். சரி, இந்த புத்தாண்டு எந்த நேரத்தில் பிறக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிறைய பேர் புத்தாண்டு தானே, சூரியன் உதிச்சன்னா புத்தாண்டு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் அந்த புத்தாண்டு பிறக்கிற நேரம் பார்த்தீங்களா, 14/4/2019 சித்திரை 1ஆம் தேதி. இது எல்லாத்துக்கும் தெரியும். பகல் 2:09 தான் அந்த புத்தாண்டு பிறக்குது. பகல் 2:09 தான் அந்த புத்தாண்டு பிறக்குது. அதுதான் கூடுதல் தகவல். அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த புத்தாண்டின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன் இந்த ஆண்டில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் நம்ம எப்பவும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இந்த ஆண்டில் 2 கிரக பயிற்சிகள் நடக்குது. கட்டாயம் நான் சொல்கிறது திருக்கணித முறைப்படி, அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். 2 கிரக பயிற்சிகள், ஒன்று குரு பயிற்சி, 2வது சனி பயிற்சி. கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு எபிசோடில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஆண்டோட பிறக்குது இல்லையா, இந்த ஆண்டில் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் தருங்கிறத மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். கரெக்டு தானே? நிஜம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, சரி, இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன நன்மை, ஒவ்வொரு ராசியாக கட்டாயம் தெளிவாக பார்க்கலாம். மிக அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, விகாரி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன நன்மையை தருங்கிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டோட பிறப்பே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஆண்டு பிறக்கும்போது ராகு உங்கள் கூட தான் இருக்கார். சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். லக்னமும் அங்கே தான் ஆரம்பிக்குது. உயிரான லக்னமும் அங்கே தான் ஆரம்பிக்குது. அதுதான் ரொம்ப சிறப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கிறதுல. அதுவும் 2ஆம் இடத்துல உயிர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பார்த்துறாரு. இந்த ஆண்டு பிறக்கும் போதே குரு பார்க்குறார். உங்களுக்கு தான் ரெட்டிப்பு லாபம். ஏன்னா அடுத்த ஆண்டு பிறக்கும் போதும் குரு பார்த்துருவார். அந்த ஒரு மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். சரிதானே? அப்படி தானே இருக்கணும். அதுதானே நம்மளுக்கு தேவை. உண்மை கண்டிப்பாக இந்த குரு பார்வைங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. அப்போ உங்களுக்கு மட்டும் 2 முறை குரு பார்க்குறாரு. ஆண்டோட தொடக்கம் இந்த ஆண்டும் குரு பார்வை இருக்குது, அடுத்த ஆண்டும் குரு பார்வை இருக்கிறனால 2 ஆண்டு இரட்டிப்பு லாபம். இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, 2 ஆண்டுக்கான உழைப்பை இந்த ஆண்டில் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன். உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஓகே, 7ஆம் இடத்துல யார் இருக்கிறா? குரு, சனி பகவான், கேது. இப்போ சனி பகவானோட கடுமையான பார்வையை குரு இருக்கிறனால அடக்கி வாசிப்பார். அதனால் பயந்துக்கு தேவையில்ல. 9ஆம் இடத்துல சுக்கிரனும், 10ல் உங்கள் ராசிநாதன் இருக்கார். உடனே கேட்பீங்க, ராசிநாதன் நீச்சம் ஆயிட்டாரே, என்னப்பா இப்போ ஆண்டு புதுசுலேயே எனக்கு நீச்சம் ஆயிட்டார், நான் எப்படி தைரியமாக இருக்கிறதுன்னு கேட்டிங்களா? ஜோதிடத்தில் ஒரு விதிவிலக்கு உண்டு. நீச்சம் நின்ற ராசிநாதன், ராசி அதிபதி, அதாவது அந்த வீட்டு அதிபதியான குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உச்சம் பெற்ற பலனே கொடுக்குறானா. அதாவது புதன் உச்சமான என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குமா. இப்போ குரு ஆட்சியில் இருக்கும்போது என்ன மாதிரி பலன் கிடைக்குமோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது.
அதுதான் சிறப்பு, அதுதான் மேஜிக். அதனால் நிறைய வெற்றி வாய்ப்புகள் வரும், சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அது ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அரசியல் அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான கூடிய விஷயங்கள் இது. அதை பார்த்துக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ஆண்டில், அதையும் கவனிச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டில் உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்குறதோ வீடு கட்டுற வேலையும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. முறையாக பயன்படுத்துங்க. நிலம் வாங்கலாம் கண்டிப்பாக. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான எதிர்காலம் உண்டுன்னு தெளிவாக சொல்லலாம். தனி சிறப்பே இருக்குது. அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா குரு பார்வை இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் செவ்வாய் 12ஆம் இடத்துல மறையினால ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியாக பல விஷயங்கள் இருக்குது. இந்த விகாரி வருடம் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், சுகாதிபதி சுக்கிரன் ரொம்ப நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம். அதோட முக்கியம் குரு பார்வையில் இருக்கிறது, சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ உங்களோட கை மேலோங்கும். நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் கணவர்கிட்ட இருக்கிற சொல்லிட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் கண்டிப்பாக நடக்கும். அவரோட சப்போர்ட் இருக்கும். அதனால் விகாரி ஆண்டை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஏன் அதிகமாக விகாரின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பஞ்சாங்கம் இருக்கணும். விகாரி வருஷத்தோட பஞ்சாங்கம் வாங்கி வச்சுருங்க. மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவீங்க நம்புகிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு கட்டாயம் 2 மடங்கு லாபம் ப்ரமோஷன் இருக்குது. ஏன்னா புதன் வந்து ஆட்சி பெற்ற மாதிரி தான் 10ல் உட்காந்துட்டு இருக்கிறது. ஏன்னா குரு அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால சிறப்பாகவே இருக்க போகுது. அதிகமான நன்மைகள் நடக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களோட கை ஓங்கும், சம்பளம் உயரும், எல்லா குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும். இதுதான் உண்மை. கன்னி பெண்களுக்கு கட்டாயம் திருமணம் நடந்துடும், மாற்று கருத்தே இல்லை. கன்னி பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். கட்டாயம் திருப்பதி ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மறக்காமல் திருப்பதி போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். அங்கே ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து கொங்க நட்சத்திர தியானம் பண்ணுங்கள். நிறைய மேஜிக்கல் நடக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ மேஜிக்ங்க. ஏன்னா இப்போ அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த சந்தோஷத்தில் சொல்கிறேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. திருமணம் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயந்தான் அது. அதனால் மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. கட்டாயம் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா திருமணங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கும் அடுத்ததாக வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு இரட்டிப்பு லாபம் இல்லை, 3 மடங்கு லாபம் கொடுக்குறது. 2 வருஷத்துக்கு நல்லா இருக்க போகுது. அதனால் 2 வருஷத்துக்கு பிளானை இந்த வருஷமே பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது 365 நாள் ப்ளஸ் 365 நாள் இதுக்கான டோட்டல் கணக்கு போட்டு இத்தனை நாளில் நம்ம என்ன நடக்குன்னு நினைக்கிறத இந்த ஆண்டு முதல்ல நீங்கள் கணக்கு போட்டு வைங்க. அந்த கோலை ஈஸியாக நீங்கள் தட்டிடலாம். 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க சித்தர்கள் மகான்களோட வழிபாடு ரொம்ப தேவைப்படுது. அதுலேயும் முக்கியமாக இந்த ஆண்டில் திருப்பதி போயிட்டு வாங்க. ஏன் திருப்பதி போக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ஒரு ரகசியம். 7 மலை, அதை தாண்டி 7 மலையானோட தரிசனமும் கொங்க நட்சத்திரோட தரிசனமும் தேவை. கட்டாயம் போயிட்டு வாங்க. அதில் நிறையா நன்மைகள் இருக்குது. திருப்பதி இந்த ஆண்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க. விகாரி ஆண்டில் கட்டாயம் திருப்பதி போயிட்டு வரணும். சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளே போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் திருப்பதியில் இருந்தீங்களா, மேஜிக், 100% மேஜிக்குங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. கட்டாயம் அங்கே போயிட்டு வந்துடுங்க. நிறையா நல்லதுகள் நடக்குங்கிறதுல உண்மையிலே உங்களுக்கே நீங்கள் அறிஞ்சுக்குவீங்க எதுக்காக திருப்பதி போக சொன்னேன் அப்படிங்கிறது. சரிதானே? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு ஆண்டு பிறக்குதுன்னா ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுக்கணும். இந்த ஆண்டில் கட்டாயம் உங்களுக்கு பிடித்த ஏதாவது உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்ப சந்தோஷ தேவை என்னங்கிறது எழுதிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா நல்லது நடக்கும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரருக்கு இந்த விகாரி ஆண்டு அனைத்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. திருப்பதி சென்று வந்தீங்களா அதை இன்னும் 2 மடங்கு அதிகரிக்கலாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உலக தமிழ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் எதற்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னா, இந்த 14/4/2019 அன்று தான் விரைவில் திருமணம் நடக்க திருமண தடைகளை நீக்கும் பிரம்மாண்ட ஒரு யாகம், மிக மிக சிறப்பான ஒரு யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திருமண தடையால் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இது 100% உதவி பண்ணும். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது 1000 பேரிடம் போய் சொன்னால் தான் திருமணம் நடக்கும். அதை தான் 1000 பொய் சொல்லிமாங்க. அப்படி இல்லை, 1000 பேரிடம் போய் சொல்லி
போய் சொல்லணும். 1000 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லணும் அந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னு. அந்த 1000ல் ஒருவனா நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். இந்த யாகம் முழுக்க முழுக்க உங்களுக்கான யாகம். திருமணம் தடைகளை நீக்கக்கூடிய அத்தனை ஹோமங்களும் அங்கே நடக்கும். இந்த விஷயங்கள் 3 விதமாக நாங்கள் பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து யாகம் தொடங்கும், 12 மணி வரைக்கும் இந்த யாகம் இருக்கும். இந்த திருமண தடை நீக்கிறதுக்காக என்னென்ன யாகங்கள் இருக்கோ அத்தனை யாகமும் இருக்கும். அதை சொல்லணுமா? சொல்லிட்டா போச்சு. கணபதி ஹோமம் நடக்குது, நவகிரக ஹோமம் நடக்குது, மகாலட்சுமி ஹோமம், சுயவராகலா பார்வதி ஹோமம். திருமணம் தடை நீக்கிறதுக்கு அந்த ஹோமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹோமம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஹோமம் தான் சர்வ மங்கள ஹோமம். அது மங்கள காரியங்களை தடையெல்லாம் நடத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் சர்ப சாந்தி ஹோமம், நாகதோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், இதெல்லாமே சர்பத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தடைகளும் அந்த சர்பசாந்தி ஹோமத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஹோமம் தான் துஷ்ட கிரக சாந்தி ஹோமம். ஏதாவது ஒரு கிரகம் அதை தடுக்குது அப்படின்னா அதோட சாந்தி பண்ணுற ஹோமம் நடக்குது. அதுக்கப்புறம் காளி துர்கா ஹோமம் நடக்குது. அதுதான் ரொம்ப விசேஷம். அது ஏன் நடக்குதுங்கிறது அங்கே நீங்கள் வந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு சூட்சமம் சொல்கிறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஆயுள்ய ஹோமம். ஏன்னா தீர்க்க ஆயுளோடு இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஹோமம் செய்கிறோம். இத்தனை ஹோமமும் ஒரு சேர ஒரே இடங்களில் நடக்குது. சரி, இந்த ஹோமம் நடந்ததுக்கப்புறம் கலச அபிஷேகம் நடக்கும். கட்டாயம் கலசாபிஷேகம் நடக்கும். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கலசாபிஷேகம். அதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்குது. அந்த கலச அபிஷேகம் பண்ணுறவங்க ஒரு சுபகாரியம் நடக்கும். அவங்க அந்த விஷயம் பண்ணாங்களா அவங்களுக்கு அத்தனை நல்லதும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க அந்த கலசாபிஷேகத்தை அவங்கக்கிட்டேருந்து அந்த கலசாபிஷேகம் வாங்கிட்டீங்களா அதோட ஒரு புனிதம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு மேஜிக். அதை நீங்கள் வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே, 2 விஷயம் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஹோமம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கலச அபிஷேகம்ங்கிறது 2வது ஒரு விஷயம். அந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது எந்தெந்த அந்த அபிஷேகங்கிறது அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சில ரகசியங்கள்லாம் நேரில் அனுபவிக்கணுங்கிறதுனால தடையாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இது ஒரு வியாபாரம் இல்லை, இது பிரார்த்தம் இருக்கணும், கடவுளோட அனுகிரகம் இருக்கணும். உங்களுக்கு இந்த யாகத்தால் திருமண தோஷம் நீங்கன்னு விதி இருந்தால் தான் அதில் கலந்துக்கவே முடியும். கரெக்டு தானே? சும்மா கலந்துக்கிறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பிரார்த்தனம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கலந்துக்க முடியும். இதுதான் நேச்சுரல், தான் உண்மையும் கூட. இயற்கையோட சத்தியம் அதுதான் சொல்லுது. யாருக்கு பிரார்த்தம் இருக்குதோ, யாருக்கு தோஷம் நீங்கணும்னு இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த யாகத்தில் கலந்துக்க முடியும். அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த ஒரு பூஜை தான் நாங்கள் செய்கிறது. அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப விசேஷமானது மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருக்கல்யாணம். அதுவும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்? 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2:30 மணிக்கு யாகம் முடியுது. 3 மணி வரைக்கும் சொல்கிறோம். 2:30 மணிக்கெலாம் தாலி கட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா 2 மணிக்கு தான் புத்தாண்டு பிறக்குது. இந்த விகாரி வருஷம் அன்று பகல் 2 மணிக்கு தான் பிறக்குதா, 2:09 தான் புத்தாண்டே பிறக்குது. அந்த புத்தாண்டு பிறக்கிற அந்த நொடியில் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு கல்யாணத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோட கல்யாணம்? மகாவிஷ்ணு மகாலட்சுமி. இவங்க கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க? 3 கோடி தேவர்களும் வருவாங்க. இதுதான் அந்த கல்யாணத்தோட தனி சிறப்பு. அப்போ அத்தனை தேவர்களும் அங்கே வந்தாங்களா என்ன செய்வாங்க? ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்கள மட்டுமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. கரெக்டு தானே? அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அங்கே இருந்தால் எவ்வளோ நல்லது. அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அந்த அருளாசியை நீங்கள் பெற்றுட்டு அந்த பலம் தானே உங்களுக்கு அடுத்த வளர்ச்சியை கொடுப்பாரு. கரெக்டு தானே? நிஜம். அந்த ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுதான் ரொம்ப சிறந்தது. அதோட ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருள் உங்கள் கூடவே கொடுத்துட்றோம். அதுவும் நான் சொல்ல மாட்டேன். என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரதான் செய்யும். இது வியாபாரம் இல்லைன்னு மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்கலாம் எதுக்கு இந்த இவ்வளோ விஷயம் அப்படின்னு. ஒரு சில விஷயங்கள் நேரில் பார்க்கணும். அது அந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணும்போது அதை தொடும்போது இவ்வளோ அற்புதம் நிறைஞ்ச விஷயமா ஐயா நம்மளுக்கு தராரு அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறி வரணும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த வாவ் மூமெண்ட் வரணும். எப்போவுமே நம்ம கோயிலுக்கு போயிட்டுருப்போம், கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுவோம். அங்கே போகும்போது நம்மளுக்குன்னு தனியாக ஒரு பிரித்து கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்ச நாள் சாமி பாருப்பா அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பழனிக்கே போகிறோன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெகுலராக போகும்போது டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கே ஒரு நல்ல நடக்கும்போது ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல உங்களை முருகன் முன்னாடி நிறுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆஹா, இவ்வளோ நேரம் நிறுத்திடுறாங்களே, இவ்வளோ நேரம் ஒரு சாமியை தரிசனம் பண்ணுறோமே, இவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்குது. அந்த மாதிரி அந்த வாவ் மூமெண்ட் வேணும்னா ஒரு சில விஷயங்கள் அங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
ஏன்னா அதுக்கு நீங்களே தான் பூஜை பண்ணுறீங்க, நீங்கள் தான் அங்கே யாகத்தில் வைக்கிறீங்க. யாகத்திலேருந்து சக்தி ஏற்றப்பட்டு திருமணத்தில் அந்த மறுபடியும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த திருமணத்துலேருந்து அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அதை நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க உங்கள் திருமணம் நடக்கிற வரைக்கும். அதுதான் ரொம்ப விசேஷம். இந்த பூஜையில் உங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு கயிறு ரொம்ப விசேஷம். அதுதான் ஒரு காப்பு கட்டுறது. என்ன சொல்லி காப்பு கட்டுறது? 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுன்ட்டு. அதாவது சார் 6 மாதம் ஆகணுமான்னு ஒரு சில கொஷின் வரும். 6 மாதம் ஆகாது, 6 மாதத்துக்கு உள்ளே நீங்கள் கிளம்புன அடுத்த மாதத்துலேயே கூட திருமணம் பண்ண அளவுக்கு அந்த சக்தி அங்கே இருக்கணும். அதற்காக தான் அந்த காப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே தீரணும்னு சொல்லக்கூடிய ஒரு காப்பு கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்ட் இல்லையா? அதுக்கு தானே காப்பு கட்டுவாங்க. கல்யாணத்துக்கு காப்பு கட்டுவாங்க, கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுவாங்க. ஏன்னா திருவிழா தேதி குடித்த உடனே காப்பு கட்டுவாங்க. ஏன்னா இந்த தேதியில் முடியுங்கிறது. அதே தான் நான் செய்கிறேன். ஏன்னா இந்த 6 மாதத்துக்குள்ளே அது நடந்தே தீரணுங்கிறத சொல்லி உங்களுக்கு கையில் காப்பு கட்ட போகிறோம். அதை பத்திரமா பார்த்துக்கணும். சரி, ஒரு சில பேர்த்துக்கு ஒரு கேள்வி வரும், இந்த காப்பு கட்டிட்டா நான்வெஜ்ஜு சாப்பிட்றதா இதா அப்படின்னு. உங்களோட ரெகுலர் பழக்கத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது உங்கள் கூட இருக்கக்கூடிய தான். ஓகேவா? இதுக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் அதெல்லாம் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. உணவு முறைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தப்படுத்த தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. இதை நான் யாரையும் திணிக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய வாழ்வியலில் நான் சொல்ல விஷயம் சரி, மகான்கள் சொல்லிக்கூடக்கூடிய விஷயங்களும் சரி. அதாவது பார்த்தீங்களா, காட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உணவு வந்து மாமிசமாக தான் இருக்கும். காட்டில் இருக்கிறவங்களோட உணவு வந்து அதாவது ரொம்ப குறைவாக தான் தானிய உணவு இருக்கும், அதிகமாக மாமிச உணவுகள் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கும் நிஜம், மாற்று கருத்து இல்லை. சொல்கிறவங்க சொல்லிக்கோங்க, எனக்கு தப்பு இல்லை. ஏன்னா நிஜம் இயற்கை அதை தானே சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு. ஓகே தானே? அப்போ அவங்க கடவுளை வணங்க மாட்டாங்களா, கடவுளை அவங்களுக்கு ஆசீர்வாதம் தர மாட்டாங்கன்னா அவங்களுக்கும் கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பார். இதுதான் நிஜம். நீ யாராக வேணுமோ இருந்துக்கோ, நீ எதா வேணுமோ வந்துக்கோ, இயற்கையை மதி. உன்னால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது, உன்னால் 4 பேர் நல்லா இருக்கணும். அதை மட்டும் செஞ்சேன்னா உனக்கு எப்போவும் நான் இருப்பேன் அப்படிம்பார். இந்த யாகத்துக்கு வந்துடலாம். இது நிறையா எங்கெங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஏன் இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் கேட்குறீங்களா? இந்த யாகத்தோட தன்மை, இந்த திருமணம் தடை நீக்கங்கிறது சத்தியமான ஒரு உண்மை. இதில் நான் பெருமாள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பதி போயிட்டு வந்து தான் உத்தரவு கொடுக்கணும்னு உத்தரவு கொடுத்துருக்காரு. எத்தனை நபருக்கு இது பண்ணலாம் அப்படின்னா 309 நபருக்கு மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் இந்த பூஜை. அதிக பேருக்கு பண்ண முடியாது. 309 நபர் மட்டும் கலந்துக்கலாம். இது நேரடியாக மட்டும்தான் கலந்துக்க முடியும். இந்த யாகத்தில், இந்த பூஜையில் நேரடியாக மட்டும்தான் கலந்துக்க முடியும். அதுதான் அந்த யாகத்தோட தனி சிறப்பு. ரெண்டாவது, எங்கள் ஃபேமிலியில் அந்த திருமணம் ஆக வேண்டிய பையனோ பொண்ணோ வெளியில் இருக்காங்க, நான் அவனுக்காக அப்பா அம்மா நான் வந்து பூஜை பண்ணலான்னா கடுகளவு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஜாதகன் யாரோ அவர் வந்து அந்த யாகத்தில் உட்காந்து அவருக்கான பிரார்த்தனையை அவர் செய்யணும். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம் கூட. அப்போ தான் அது நடக்கும். அதனால் நேரில் கலந்த விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, இந்த மாதிரி திருமண தடை நீக்கும் யாகத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான மற்ற தகவல்கள் நான் உடனுக்குடனே அனுப்புகிறேன். அதுலேயே ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸோடு தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு சாதாரண ஒர்க்காக நினச்சிடாதீங்க. கட்டாயம் திருமணம் தடை நீக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் அங்கே நடக்கும். ஒரு என்ன சொல்லலாம், அதெல்லாம் ரொம்ப ஓவராக சொன்னால் எனக்கே கூச்சமாக இருக்குது. இப்படிலாம் சொல்லணுமா, இவ்வளோலாம் சொல்லி தான் உங்களை கூப்பிடணுமா அப்படிங்கிறது இருக்குது. அப்படிலாம் ஒன்று. ஏன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கடவுளோட அனுகிரகங்கள், இவரால் இது நடக்கும்னு ஒரு கடவுள் யாருக்கு விதி இருக்கோ அவங்க என்னை சந்திப்பாங்க. இதுதான் இந்த நொடி வரைக்கும் எனக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற மேஜிக். நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான், உங்களை சந்தித்தா எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த நொடி வரைக்கும் நான் அதை காப்பாற்றிட்டுருக்கேன். அதனால தான் இதை ரொம்ப பெருசாக பேசக்கூடாதுன்னு உள் மனசு குத்திக்கிட்டு இருக்குது. எங்கே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறேன், ரொம்ப அடக்கி வாசி, நீ ஒன்றும் இப்போ எவ்வளோ தூரம்லாம் சொல்ல தேவையில்ல. அவங்க வரும். அதனால் 309 பேர் தான். எவ்வளோ குயிக்காக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ திருமணத்துக்காக 30 லட்சம் பேர் காத்திருக்காங்க. இந்தியாவில் 30 லட்சம் பேர் திருமணத்துக்காக காத்திருக்காங்கிறது ஸ்டேட்டஸ் சொல்லுது. ஒன்றும் தேவையில்ல. இதை எப்படிப்பா உனக்கெல்லாம் தெரியுங்கன்னா, தமிழ் மேட்ரிமோனி போய் பார்த்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்கிறது அசால்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு 309 பேரை கடவுள் எனக்கு அனுப்புறதுல ஒரு பெரிய விஷயமே இருக்காது. சரியா? அதனால் அந்த நபர்களில் ஒருத்தராக உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த நல்ல தகவலை உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க யாராவது திருமணத்துக்காகனால இந்த தகவலை சொல்லுங்கள். ஏன்னா 1000 பேர்த்தில் ஒருத்தராக நான் இருக்கிறேன், அந்த ஒருத்தரில் நீங்களும் இருக்கணும்னு என்னோட ஆசை. நல்ல தகவலை 4 பேர்த்துக்கு சொல்கிறதுல தவறே இல்லை. அனைவருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விகாரி ஆண்டு உங்கள் அனைத்து சந்தோஷங்களையும் கொடுக்கும்
அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பூசையில் கலந்துக்கிறது உண்மையில் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணது மாதிரி நினைக்கிறேன். வந்த பின்னாடி தான் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கலந்தது. இது வரைக்கும் என்னையுமே இப்படி பூசையில் கலந்ததில்லை. அதனால் இதில் வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக, மன நிறைவாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, திருப்தியாகவும் இருக்குது. பேர் முனிராஜுங்க. இது வந்துட்டு நான் யூடியூப்பில் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் இவரோட எக்ஸ்பிளைன் வந்துட்டு நல்லா இருந்தது, ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அதனால் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம். பூஜையெல்லாம் நல்லா நடந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்து. இதே மாதிரி எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு நல்லபடியாக பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.